எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் பெங்களூரில் இருக்க முகுந்தா சினிமாஸை பற்றி டீட்டெயில் ரிவ்யூ பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம சேனலில் நிறைய பேர் கேட்ட தியேட்டர் வீடியோக்களில் இந்த முகுந்தா சினிமாஸும் ஒன்று. ஏகப்பட்ட சப்ஸ்கிரைபர் நிறைய தடவை இந்த வீடியோ கேட்டிருக்காங்க. அவங்களுக்காக இந்த வீடியோ பண்ணியிருக்கோம். பாக்ஸ் ஆஃபீஸ் பக்கத்துலேயே ஒரு ஃப்ரேம் மாட்டி வச்சுருப்பாங்க. 2024 பிக் சினி எக்ஸ்போ அவார்டில் இந்த முகுந்தா சினிமாஸ் பெங்களூர்லேயே பெஸ்ட்டு சிங்கிள் ஸ்க்ரீன் தியேட்டர் அவார்டை வாங்கியிருக்கு 2024. இந்த முகுந்தா சினிமாஸ் ஒரு பால்கனி கொண்ட சிங்கிள் ஸ்க்ரீன் தியேட்டர் தான். கிரவுண்ட் ஃப்ளோர்லேயே ஃபுட் கோர்ட் எல்லாமே இருக்குது. ஃபஸ்ட் ஃப்ளோரில் பால்கனி இருக்குது. ஃபுட் கோர்ட்டில் கியோஸ்க் வச்சுருக்காங்க. நம்மளுக்கு தேவையான ஃபுட்டை நம்மளே வாங்கிக்கலாம். அப்படிலாம் பக்கத்தில் ஹெல்ப் பண்ண ஒரு ஆளும் இருக்கார். ஃபுட்டோட ப்ரைஸ் நார்மலாகவே இருக்குது. ரெஸ்ட் ரூம் வந்து சின்னதாக இருந்தாலும் நீட் அண்ட் க்ளீனாகவே ரெஸ்ட் ரூமை மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். நான் இந்த முகுந்தா தியேட்டருக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரேன். நான் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி எந்த வீடியோவும் தியேட்டரை பற்றி பார்த்ததில்ல, ஒரு இமேஜ் கூட பார்த்ததில்ல. வேறு ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக போனேன். ஆனால் இன்டீரியர் வந்து பழைய விண்டேஜ் தியேட்டரில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இன்டீரியரை சிம்பிளாக ரெனோவேஷன் பண்ணியிருக்காங்க. பார்க்குறதுக்கு நல்லாவே இருந்ததுன்னு சொல்லலாம். சீட்ஸை பற்றி சொல்லி ஆகணும்னா டிக்கெட் நம்பர் போட்டு கொடுப்பாங்க. ஆனால் இங்கே அந்த நம்பர் படி யாரும் உட்காரதில்ல. இஷ்டத்துக்கு சீட்டு எங்கே காலியாக இருக்கோ அங்கேயே உட்காந்துடுறாங்க. சீட்டும் வந்து ஒரே சேம் டைப் சீட்டாக இல்லை, அன்ஈவனாக இருக்குது. சில சீட்ஸ்லாம் ரொம்பவே அன்கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது. இந்த முகுந்தா தியேட்டரில் டிக்கெட்ஸை மொத்தம் 3 வகையாக பிரிக்கிறாங்க. ஒன்று ராயல் பாக்ஸ், இன்னொன்று பால்கனி ப்ரைம், இன்னொன்று ரியல் கிளாஸ். ராயல் பாக்ஸுக்கு 200, ப்ரைம் பால்கனிக்கு 180, ரியர் கிளாஸுக்கு 150 இவங்க டிக்கெட் பைசா சார்ஜ் பண்ணுறாங்க. இந்த 3 கிளாஸும் சேர்த்து இங்கே ஒரே நேரத்தில் 706 பேர் ஒரே ஷோவில் உட்காந்து படம் பார்க்கலாம். இந்த முகுந்தா ஸ்க்ரீன் வந்து ரொம்பவே ஒரு பெரிய கருவுடு ஸ்க்ரீன் சொல்லலாம். இந்த ஆடிட்டோரியத்துக்கு ஏற்ற ஒரு பர்ஃபெக்டான ஸ்க்ரீன் சொல்லலாம். ஸ்க்ரீனில் டஸ்ட்டு எதுவுமே இல்லை, க்ளீனாக ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு வராங்க. இந்த ஸ்க்ரீனுக்கு இவங்க 4K ப்ரொஜெக்டர் யூஸ் பண்ணுறாங்க. பிக்சர் குவாலிட்டி நல்லா இருக்குது. ஆனால் பிக்சரை கொஞ்சம் கேலிப்ரேட் பண்ணணும், பிரைட்னஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணும். அது மட்டும் தான் இங்கே நெகட்டிவாக இருக்குது. ஃபோக்கஸை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு பிரைட்னஸை மட்டும் இன்க்ரீஸ் பண்ணாங்கன்னா இங்கே பிக்சர் குவாலிட்டி டாப் நாச்சாக இருக்குன்னு என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். இந்த ஸ்க்ரீனில் இவங்க டால்பி அட்மாஸோட ஆடியோ சொந்தம் யூஸ் பண்ணுறாங்க. இங்கே மொத்தம் 20 அட்மாஸ் ஸ்பீக்கரும் 28 சரௌண்ட் ஸ்பீக்கர் தான் யூஸ் பண்ணுறாங்க. சரௌண்ட் அண்ட் அட்மாஸ் எல்லாமே தாறுமாறாக இருக்கும். பேஸ் அந்தளவுக்கு ஹெவியாக இருக்கும். சரௌண்டும் இங்கே நல்லாவே ட்ராவல் ஆகுது. சரௌண்ட் அண்ட் அட்மாஸ் இவங்க ஜேபிஎல் பிராண்டோட ஸ்பீக்கர்ஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. அதுவும் ஸ்பீக்கர்ஸ்லாம் ரொம்பவே பெரிய ஸ்பீக்கர்ஸ், அதனால் எஃபெக்ட் இங்கே சூப்பராகவே இருக்குது. முக்கியமாக இந்த ஸ்க்ரீனில் ஏசி நல்லா இருக்குது. அதை விட இங்கே யூஸ் பண்ணுற ஃப்ராக்ரன்ஸ் சூப்பராகவே இருக்குது. படம் முடிஞ்சு வெளியே போகிற வரைக்கும் நம்ம ஷர்ட்டில் ஒட்டிக்கிட்டே இருக்கும். அந்தளவுக்கு இங்கே ஃப்ராக்ரன்ஸும் நல்லாவே யூஸ் பண்ணுறாங்க. இந்த தேட்டரை பற்றி நம்ம விசாரிக்கும் போது அவங்க சொன்னது என்னதுன்னா, நம்ம சென்னையில் இருக்க ரோகிணி தேட்டரில் எப்படி செலிப்ரேஷன் பண்ணுவாங்களோ அதே மாதிரி FDFSக்கு இது ஒரு ஒர்த்தான தேட்டர்னு இங்கே இருக்கிற ஆடியன்ஸ் சொன்னாங்க. FDFSலாம் அந்தளவுக்கு தரமாகவே செலிப்ரேட் பண்ணுவாங்களாம். முக்கியமாக தமிழ் படம், பெரிய ஹீரோ படம்லாம் இங்கே செம்மையாக இருக்குமா செலிப்ரேஷன். ஓவராலாக எனக்கு இந்த முகுந்தா தேட்டர் எப்படி இருக்குன்னா, சீட்டை கொஞ்சம் ரெடி பண்ணிவிட்டு ப்ரொஜெக்ஷனை காலிப்ரேட் பண்ணாங்கன்னா இது ஒரு நல்ல தேட்டர் சொல்லுவேன். ஆனால் பெஸ்ட்டு தேட்டர்னு என்னால் பெங்களூரில் இருக்க பெஸ்ட்டு தேட்டர்னு என்னால் சொல்ல முடியாது. இது ஒரு அபோவ் ஆவரேஜ் தேட்டர்னு என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். நீங்கள் யாராவது இந்த முகுந்தா தேட்டர் படம் பார்த்துருந்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.